சைனா ஒரு ட்ரில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. அதாவது லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்து போர்ட் கட்டினாங்க, நேவியஸ் போட்டாங்க, சின்ன சின்ன நாடுகளை கடலில் மூழ்கடிச்சாங்க. எல்லாம் எதுக்காக? ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அந்த காரணம் என்னன்னு தெரியுமா? இந்தியாவை இந்திய பெருங்கடலிலேயே சுற்றி வளைக்கணும்னு. ஆனால் இன்னைக்கு அந்த லட்சம் கோடி ரூபாய் முதலீடு எங்கே போச்சு? இந்தியா என்ன செஞ்சாங்க? இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கே ஷாக்காகும், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, சைனா என்ன பிளான் போட்டாங்க. இதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஸ்டிங் ஆஃப் பேர்ல்ஸ், அதாவது முத்துமாலை உத்தி. அதாவது இந்திய பெருங்கடலில் ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு முத்தை போல் ஒரு துறைமுகத்தை கட்டுவது. பாகிஸ்தானில் குவாதர், இலங்கையில் ஹம்பன்தோட்டா, மியான்மரில் கியாஃப்யூ, ஜிபூட்டியில் கடப்பிரத்தலம். இந்த துறைமுகங்கள் எல்லாம் ஒரு மாலை போல் இந்தியாவை சுற்றி நிற்கின்றன. ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி இந்தியாவை சுற்றி வளைச்சாங்க. இந்தியாவுக்கு அது தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். ஆனால் இந்தியா என்ன பண்ணாங்க? அதுதான் சுவாரஸ்யம், வாங்க பார்க்கலாம். சீனா இந்த திட்டத்துக்காக எவ்வளோ பணம் செலவழிச்சாங்க தெரியுமா? இலங்கைக்கு மட்டுமே ஹம்பன்தோட்டா துறைமுகத்தை கட்டுறதுக்கு $1.4 பில்லியன் கொடுத்து அதை கட்டி வச்சிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு $62 பில்லியன் கொடுத்துருக்காங்க. அதாவது சீனா பாகிஸ்தான் பொருளாதார நடைபாதைக்காக. இங்கே தான் சீனா ஒரு பெரிய ட்விஸ்டே வச்சாங்க. என்னென்ன? அதாவது இந்த கடனை திருப்பி தர முடியலன்னா துறைமுகத்தையே சீனாவிட ஒப்படைக்கணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க. ஹம்பன்தோட்டாவில் நடந்தது அதுதான். ஹம்பன்தோட்டாவில் என்ன நடந்துச்சுன்னா, சீனா கிட்ட வாங்கின கடனை திருப்பி தர முடியாதனால இலங்கை என்ன பண்ணாங்கன்னா, அந்த துறைமுகத்தை சீனாவிடம் 99 வருஷத்துக்கு லீஸுக்கு கொடுத்தாங்க. இதுதான் கடன் வலை. இதை தான் இந்தியா கவனமாக பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு சீக்ரெட் இருக்குங்க. சைனா இவ்வளோ பணம் போட்டும் இந்தியாவோட ஒரே ஒரு ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ், அதாவது இயற்கை முதலீட்டை வச்சு அந்த எல்லா இன்வெஸ்டரையுமே வத்தலாஸ் ஆக்கிட்டாங்க. அது என்னன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். சைனாவோட ஆயிலில் 80% எங்கேருந்து வருது தெரியுமா? மிடில் ஈஸ்ட்லேருந்து தான் வருது. அந்த ஆயில் எந்த ரூட்டில் போகுது? ஸ்ட்ரைட் ஆஃப் மலக்கா வழியா. இந்த ஒரே ஒரு நேரா வாட்டர் பேசேஜில் இந்தியாவோட அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் ஒரு கார்டியன் மாதிரி நிற்குது. 572 ஐலாண்ட்ஸ் மலக்கா ஸ்ட்ரைட்ல இருந்து வெறும் 90 நாட்டிக்கல் மைல்ஸ் தூரம். சைனாவோட எல்லா ஷிப்களும் இந்த வழியாக தான் போகணும். இந்தியா நோன்னு சொன்னால் சைனாவோட எக்கானமி கண்டிப்பாக ஃப்ரீஸ் ஆகும். இதை சைனாவே ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. 2003 சைனாவோட பிரசிடென்ட் ஹூ ஜின்டாவோ மலக்கா டைலாமான்னு இதை சொன்னார். அவர் மலாக்காவில் நம்ம ட்ராப் ஆகிருக்கோம், அதாவது சிக்கியிருக்கோம். இந்தியாவுக்கு அந்தமான் ஐலாண்ட் இருக்குது, அது சைனாவோட தொண்டை நரம்பு மாதிரி. அங்கே ப்ரெஸ் பண்ணால் எக்கானமியை ஸ்டாப் பண்ணலாம். இந்தியா அந்த அட்வான்டேஜை எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு இப்போ பார்ப்போம். சைனா ஸ்டிங் ஆஃப் பேர்ல்ஸ் போட்டாங்க. இந்தியா என்ன பண்ணாங்க? நெக்லஸ் ஆஃப் டைமண்ட்ஸ்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டாங்க. அதாவது சைனாவுக்கு அரௌண்ட் இந்தியா டைமண்ட் போடுற மாதிரி இந்தியா சைனாவுக்கு அரௌண்ட் ஸ்ட்ராட்டஜி பாயிண்ட் செக்யூர் பண்ணாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, முதல்ல இந்தியா ஈரானில் சாபஹார் போர்ட்டை கட்டினாங்க. சைனா பாகிஸ்தானில் வாதர் போர்ட் கட்டினாங்க. இந்தியா அதுக்கு ஆப்போசிட் சைடில், அதாவது அதோட நேர் எதிரில் சாபஹார் கட்டினாங்க. பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணி சென்ட்ரல் ஏஷியாக்கே போகலாம். வாதர் போர்ட்டை யூஸ்லெஸ் போர்ட்டாக மாட்டினாங்க இந்தியா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓமனில் துர்காம் போர்ட். இங்கே இந்தியன் நேவிக்கு ஆக்சஸ் கிடைச்சிது. இது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸோட கிட்ட இருக்குது. சைனாவோட ஆயில் சப்ளைக்கு இது ஒரு செக் பாயிண்ட். இந்தோனேஷியாவில் சபாங் போர்ட் ஆக்சஸ் கிடைச்சிது. இது மலாக்கா ஸ்ட்ரைட்டோட என்ட்ரி பாயிண்ட். இந்தியா இங்கிருந்து மலாக்காவை லிட்டரலி வாட்ச் பண்ணலாம். சிங்கப்பூரில் சாங்கை நேவல் பேஸ் ஆக்சஸ், இதுவும் மலாக்காவுக்கு அருகில் தான் இருக்குது. எந்த போர்ட்டில் பார்த்தாலும் இந்தியா ஒரு செஸ் பிளேயர் மாதிரி சைனாவை சுற்றி வளைச்சாங்க. ஆனால் இங்கே ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் இருக்குது. ஸ்ரீலங்கா சைனா கிட்ட போர்ட் கொடுத்து டிக்கெட்டு நின்னப்போ யார் ஹெல்ப் பண்ணாங்க? இந்தியா. மால்டீவ்ஸ் சைனா கிட்ட போனப்போ யார் திருப்பி கொண்டு வந்தாங்க? இந்தியா. சைனா $1 trillion போட்டு வாங்கின இன்ஃப்ளூயன்ஸை இந்தியா தன்னோட நட்புறவோட எல்லாத்தையும் திருப்பி பெற்றாங்க. இது எப்படி பண்ணாங்கன்னு நம்ம நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் பார்க்கலாம். ஸ்ரீலங்கா 2022 பொருளாதார கொலாப்ஸ் ஆச்சு. ஹம்பன்தோட்டா போர்ட் சைனா கிட்ட கொடுத்தாங்க, ஆனால் எக்கனாமிக் கிரைசிஸ் போகவே இல்லை. இந்தியா $4 பில்லியன் எய்ட் கொடுத்தாங்க, உதவி செஞ்சாங்க. ஃபுட், மெடிசன், ஃபியூயல் அனுப்பி வச்சாங்க. ஸ்ரீலங்காவுக்கு யார் உண்மையான நண்பன்னு அப்போ புரிஞ்சிச்சு. சைனா $1 பில்லியன் கொடுத்து அவங்க போட்டு எழுதி வாங்கினாங்க. ஆனால் இந்தியா $1 பில்லியன் கொடுத்து தன்னோட நட்புறவை விரிவுபடுத்தினாங்க. இது அந்த போட்டை விட பெருசு. 2023 மால்டீவ்ஸ் சைனா கிட்ட போனப்ப அங்கே சீன சார்பில் பிரசிடென்ட் வந்தார். இந்தியா ட்ரூப்ஸை போக சொன்னாங்க. ஆனால் இப்போ நடந்தது என்ன? மால்டீவ்ஸோட எக்கானமி ட்ராப் ஆனப்போ இந்தியா தான் அவங்களுக்கு கை கொடுத்தாங்க. டூரிசம் போகணும்னா இந்தியாவிலே தான் போகணும். ஹாஸ்பிட்டல் போகணும்னா இந்தியா ஹாஸ்பிட்டல் தான் போகணும். ஜாகிரபியை மாற்றுவதை விட எக்கனாமிக்கை ஆதரிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ மால்டீவ்ஸும் நம்ம கிட்ட திருப்பி வருது. இந்தியா தனியாக இல்லைங்க, இங்கே குவாட்னு ஒரு கூட்டணி இருக்குது.
இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா இந்த 4 நாடுகளும் இந்தியன் ஓஷனில் ஒரே டீமாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. மலபார் நேவல் எக்ஸசைஸில் ஒரே நேரத்தில் பல கண்ட்ரிஸோட வார்ஷிப்பை ட்ரெயின் பண்ணுறாங்க. அமெரிக்காவோட P-8 பொசிடியன் சப்மரைன் ஹண்டர் ஏர்கிராஃப்ட் இந்தியாவோட அந்தமான் ஐலாண்டில் இருந்து ஆப்ரேட் ஆச்சு. ஜப்பான் இந்தியாவுக்கு அண்டர் வாட்டர் சர்வீஸ் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சைனாவோட சப்மரைன்கள் மலக்காவை கடந்துச்சுன்னா இந்த சர்வேலன்ஸ் சிஸ்டம்கள் இந்தியாவுக்கு அதை தெரியப்படுத்தும். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க. புதிய வான்படை நிலையம் கட்டப்படுகிறது. கடற்படை தளங்கள் விரிவாக்கப்படுகின்றன. நீண்ட ஊர்ப்பாதைகள் உருவாக்கப்படுகின்றன. இது வெறும் பாதுகாப்பு மட்டும் இல்லைங்க, மலாக்காவை முழுமையாக கட்டுப்படுத்த சக்தி. இது வெறும் பாதுகாப்பு திட்டம் மட்டும் இல்லைங்க, மலாக்காவை முழுமையாக கட்டுப்படுத்தும் ஒரு சக்தி. சீனா எவ்வளோ பணம் வேணுமென செலவு பண்ணிட்டோம், இதை மாற்றவே முடியாது. ஏன்னா இது இயற்கை கொடுத்த ஒரு நன்மை நமக்கு. இப்போ சொல்லுங்க, சீனா லட்சம் கோடி ரூபாய் செலவிட்டு துறைமுகங்களும் கட்டினாலும் கடற்படை தளங்கள் அமைச்சாலும், ஆனால் இந்தியா என்ன செஞ்சாங்க? ஜாகிரபியை ஆயுதமாக மாட்டினாங்க, டிப்ளமேசி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, அலையன்ஸை ஆர்மி ஆக்குனாங்க. சைனாவோட $1 ஈக்குவலண்ட்டாக இந்தியா எவ்வளோ செலவு பண்ணாங்க தெரியுமா? சில $1 மட்டும்தான். செஸ் போர்டில் ஒரு நைட் மூவ் போதும், ஆப்பனண்டோட கிங்கை செக்கில் போடலாம். இந்தியா அந்த மூவ் போட்டாங்க. இந்தியன் ஓஷனுக்கு சைனாவோட கட்டுப்பாட்டில் இல்லை, இது இந்தியாவோட பேக்யார்ட்.